Hello friends, welcome to my YouTube channel. ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றின ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். எங்கள் வீட்டில் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த நியூ இயருக்கு அப்புறம் நான் வாங்கின ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி நான் உங்களுக்கு என்னோடய ஒப்பீனியன் ப்ளஸ் அந்த ப்ராடக்டில் என்ன இருக்குது, நான் ஏன் வாங்கினேன், அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதை பற்றி மேற்கொண்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரிண்டர். ஓகே, பிரிண்டரில் என்ன பெருசாக புதுசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நிறைய பிரிண்டர் நான் வாங்கியிருக்கேன். பட் இந்த பிரிண்டர் வந்து ஒரு ஸ்பெஷலான பிரிண்டர். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரிண்டர். ஓகே, ஸோ இது என்ன மாடல் அப்படின்றத நான் தம்ப்நெயிலே போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் இதுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Epson L130. ஓகே, ஸோ இதை பற்றின ஒரு அன்பாக்சிங் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா moglikheina.com அப்படின்ற ஒரு சைட்லேருந்து வாங்கினேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா டேங்க் பிரிண்டர்லேயே வந்து இது ஒரு பட்ஜெட்டாக பிரிண்டர் ப்ளஸ் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் பிரிண்டர். ஸோ இதோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முக்கியமான சைட்டான அமேசான், ஃப்ளிப்கார்ட் அங்கே வந்து எனக்கு கிடைக்கல. இதோட டைரக்ட் சைட்டில் இதுக்கு இருக்குது. ப்ளஸ் moglix.comல ஒரு கொஞ்சம் விலை கம்மியாக இருந்ததுனால நான் வாங்கினேன். விலை கம்மினா ஒரு ரொம்ப ஒன்றும் விலை இல்லை, ஒரு 500 rupees விலை கம்மியாக எனக்கு கிடச்சிது. ஸோ அங்கே நான் புக் பண்ணேன். moglix.com எனக்கு வந்து புதுசாக இருந்தது வாங்குறதுக்கு. சரி அதில் வாங்கி ட்ரை பண்ணலாம், ஏன்னா அதில் நிறைய ஐட்டங்கள் வந்து இன்னும் சீப்பாக இருக்குது. ஸோ அதில் வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுனால நான் ட்ரை பண்ணேன். டெலிவரியும் எனக்கு வந்து ஒரு 3-4 days எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த சைட் வந்து நம்பகமான சைட்டாக இருக்குது. ஓகே, நான் வாங்கினது வரைக்கும். ஸோ அந்த சைட்டில் நான் இது வரைக்கும் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணதில்லை. ஸோ ஓகே, கம்மிங் டு த பிரிண்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து Epson L130 பிரிண்டர். ஓகே, இதை அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இதோட வர்றது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இதோட ஒரு பிரிண்டர் இந்த பார்க்குறீங்களா, இந்த பிரிண்டர் பாக்ஸு, அப்புறம் வந்து ஒரு USB கேபிள், அப்புறம் வந்து ஒரு 4 கலர் இங்க்கு. ஓகே, ஸோ இங்க் பாட்டிலாகவே உங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க. இங்க் பாட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. வந்து நீங்கள் இதுக்கான தனி டேங்க் செக்ஷன் இருக்குது. இந்த டேங்க் செக்ஷனில் வந்து நீங்கள் இங்கில் வந்து ரீஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ அதை ரீஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் இது வந்து டேங்க் பிரிண்டர். ஓகே, இந்த Epson L130 டேங்க் பிரிண்டர்லேயே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரிண்டர். ஏன்னா டேங்க் பிரிண்டர்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதோட ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் பிரிண்டரில் எல்லா Epson, Canon ப்ளஸ் HP இல்லை நீங்கள் எந்த பிரிண்டரில் வாங்கினாலும் இதோட ஸ்டார்டிங் ரேட்டே வந்து உங்களுக்கு 8,000 இருக்கும். Epson தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு, ஸ்டார்டிங் ஃப்ரம் 7,000, ஒரு 1,000 rupees வித்தியாசத்தில் இருக்குது. மிச்ச Canon, HPலாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாடலுக்கு வந்து
ஸ்கேனர் ஆப்ஷன் கிடையாது. இது வந்து வெறும் சிங்கிள் பிரிண்டர் ஆப்ஷன் கொண்ட ஒரு பிரிண்டர் மட்டுமே. ஓகே, இதில் வெறும் பிரிண்ட் மட்டும் பண்ணலாம், பட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். ஓகே, சரி சரி. இது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்டருக்கு முன்னாடி நான் வந்து இங்க்ஜெட் பிரிண்டர் வச்சுருந்தேன். ஸோ இங்க்ஜெட் பிரிண்டர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட கஷ்டம் புரியும். இங்க்ஜெட் பிரிண்டர் வந்து உங்களுக்கு விலை கம்மி. உங்களுக்கு இங்க்ஜெட் பிரிண்டரோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2500 நீங்கள் வந்து பிரிண்ட், ஸ்கேன், காப்பி இந்த 3 ஆப்ஷனும் இருக்கிற ஒரு பிரிண்டரை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது 7000 ருபீஸ். அப்படியே வந்து அது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கே, அதுவே வாங்கிடலாம். அப்படி வாங்கி ஏமாந்த ஒரு ஆளில் தான் நானும் ஒன்று. ஓகேங்களா, இங்க்ஜெட் பிரிண்டரோட மாடலில் ஸ்கேனர் மட்டும்தான் உருப்படியான ஆப்ஷன். பட் அதில் பிரிண்டர் வந்து ரொம்ப தலைவலியான விஷயம். என்னன்னா, நீங்கள் வந்து வாங்கினவனே ஒரு மாதம் அந்த பிரிண்டரை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதோட பிரிண்ட் ஹெட்டு வந்து ஒரு மாதம் நீங்கள் அப்படி யூஸ் பண்ண விட்டிங்கன்னா அது காஞ்சி போயிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதில் பிரிண்ட்டை வந்து நீங்கள் எடுக்க முடியாது. ப்ளஸ் அதோட பிரிண்ட் கேட்ரிஜோட சைஸே இவ்வளோ தான். ஓகேங்களா, அதில் வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு 500 பிரிண்ட்டு நீங்கள் எடுத்தால் ரொம்ப அதை வாங்கி நீங்கள் ஒரு 500 பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 500 பிரிண்ட் வரைக்குமே அது வராது. ஓகேங்களா, ப்ளஸ் அந்த கேட்ரிஜ் அது கலர் அண்ட் பிளாக்கு, இது வந்து பிளாக் பார்த்தீங்கன்னா 700 to 800 ருபீஸ் அந்த கேட்ரிஜ். எந்த மாடலில் வாங்கினாலும் உங்களுக்கு 700 to 800. கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ருபீஸ். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பிரிண்டரோட விலை வந்து உங்களுக்கு கேட்ரிஜுக்கு மட்டுமே உங்களுக்கு செலவாகும் நீங்கள் வந்து இங்க்ஜெட் வாங்கினீங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிண்டர் வாங்குறீங்க, இல்லை என்ன மாதிரி நீங்கள் அடிபட்டுட்டு நீங்கள் வந்து பிரிண்டர் வேணாமே அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த டேங்க் பிரிண்டர். ஓகே, இந்த டேங்க் பிரிண்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த பழைய இங்க்ஜெட்டில் இருக்கிற பிரச்சனை எதுவுமே வராது. பட் ரொம்ப ஃபேன்சியும் கிடையாது. இதில் வந்து காப்பியரோடு சேர்ந்து வாங்கினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 14,000 கிட்ட விலை போகும். ஸோ அவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ண முடியலன்னா வெறும் பிரிண்டர் மட்டும் எனக்கு போதும், எனக்கு வந்து கலரு, பிளாக் அண்ட் ஒயிட்டு எது வேணாலும் எனக்கு பிரிண்ட் மட்டும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ணேன்னா வருடக்கணக்கில் என்னோட ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் பிரிண்டர் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். பர்சனல் பிரிண்டிங் சொன்னேன், நான் கமர்ஷியல் பர்பஸ் சொல்ல. ஓகே, ஒரு பர்சனலாக நீங்கள் ஒரு பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு டேங்க் பிரிண்டர் இஸ் எ பெஸ்ட்டு சாய்ஸ் ரேதர் தென் இங்க்ஜெட் பிரிண்டர். இங்க்ஜெட் பக்கமே போகாதீங்க, அது எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும். ஓகே, நீங்கள் ஸ்கேனர் வேணும், ஜஸ்ட்டு ஒரு ஸ்கேனிங் லைட்டாக ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துப்பேன்னா இங்க்ஜெட் ஓகே, பட் பிரிண்டிங்க்கு வந்து அது வேஸ்ட். ஓகே, ஸோ பிரிண்டர் ஒரு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் பிரிண்டர் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் வருது அப்படின்றத நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டப்பா ஆஃப் தட் பிரிண்டர். ஓகே, ஸோ இதில் வந்து 3 கலர் வரும். ஓகே, பிளாக், மெஜெண்டா, எல்லோ அண்டு இது ப்ளூ கலர், அது வந்து க்ரையான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ளூ. ஓகே, ஒரு 4 கலர் வரும். ஓகே, இது எல்லாமே வந்து 70 ml பாட்டில். ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் வரும். இதில் வந்து 6000 பிரிண்ட் அவுட், நீங்கள் பிளாக் மட்டும் பார்த்தீங்கன்னா 6000 பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கலாம். இந்த கலர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே அளவுக்கு 6000 பிரிண்ட் அவுட்ஸ் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதோட பேர் பிரிண்ட் அவுட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 பைஸ்க்குள்ளே தான் வரும். அந்தளவு தான் உங்களுக்கு காஸ்ட்டே ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் ஒய் இட் இஸ் எ வெரி எஃபிஷியன்ட் பிரிண்டர். என்னோடய பழைய இன்ஜெட் பிரிண்டரில் வந்து நான் கலர் பிரிண்ட் அவுட் இல்லாமல் நான் வந்து ஃபோட்டோ காப்பியஸும், அதாவது ஃபோட்டோகிராஃப்ஸும் நான் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய வந்து நான் அதில் ஃபோட்டோகிராஃபிக் ஷீட்லேயே நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இதுலேயும் அதை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ வெளியில் போய் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் ஆகணுன்னா எவ்வளோ செலவாகும், ஸோ அந்த செலவு வந்து இதில் வந்து ஈடு செய்யலாம். உங்களுக்கு வந்து கம்மியான செலவுலேயே உங்களுக்கு பிரிண்ட் அவுட். ஓகே, இதோட பிரிண்டரோட சாம்பிள்ஸ்லாம் நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க.
ஸோ திஸ் இஸ் அபவுட் த திஸ் Epson L130 ஓட பிரிண்டர். இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இது வந்து 7,000 ருபீஸ்லேருந்து, பட் எக்ஸாக்ட் காஸ்ட் வந்து இதோட டப்பா ரேட்டு, இதோட எம்ஆர்பி வந்து 7,699. ஓகே, பட் ஐ காட் இட் ஃபார் 7,300 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ எப்சான் சைட்லேயே நீங்கள் இதை போய் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடையாது. moglix.comல நம்பி நீங்கள் வாங்கலாம். பெங்களூர்லேருந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ வித்தின் 4 டேஸில் உங்களுக்கு you will get the printer. ஓகே, இது வெரி ஸ்டாக் லிமிட்டட் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த டேங்க் பிரிண்டர்ஸ் அந்த லோ காஸ்ட் பட்ஜெட்டில் இருக்கிற பிரிண்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை டிமாண்ட் இருக்கிற பிரிண்டர்ஸ். ஏன்னா கமர்ஷியலியே நிறைய பேர் இதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரிண்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். ஸோ பிரிண்டர் வாங்குகிற ஐடியாவாக இருந்ததுன்னா சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க. moglix.comலேயே நீங்கள் போய் வாங்கிக்கலாம், இல்லாட்டினா epson.comலேயும் போய் வாங்கலாம். ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வாங்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.